ஹாய் சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம பார்க்குற கதையோட பேர் மைனாவும் மயிலிறகுகளும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மைனா கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மைனா மட்டும் அரண்மனை தோட்டத்துக்கு போச்சு. அந்த அரண்மனை தோட்டத்தில் அழகான நிறைய மயில்கள் இருந்துச்சு. அந்த நேரத்தில் இடி மின்னலோட மழை பெய்யுது. உடனே அந்த மைனா மரத்து மேலே போய் நின்றுச்சான். ஆனால் மயில்கள் மலையில் அழகாக தோகை விரித்து ஆடிட்டு இருந்தது. அந்த மைனாவுக்கும் அதே மாதிரி தோகை விரித்து ஆடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதை பார்த்து பொறாமப்பட்ட மைனா தோட்டத்தில் கீழே கிடந்த மயிலிறகுகளை தன்னோட ரெக்கையில் சொருகிடுச்சு. சந்தோஷத்தில் அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு பூனை மியாவ் மியாவ்னு பசியோடு வந்துச்சு. அங்கே இருக்க மைனாவை பார்த்ததும் துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அந்த மைனா தப்பிக்க முயற்சி பண்ணிச்சு. அதனோட ரெக்கையில் மயிலிறகு சொருகி இருந்ததுனால பறக்க முடியலை. அதனால் வருத்தமடைந்த மைனா சிந்திச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்மளோட ரெக்கை மட்டுமே இருந்திருந்தா பூனையிடமிருந்து தப்பிச்சிருக்கலாமே, மயிலிறகும் சொருகி இருந்ததுனால என்னையால் பறக்க முடியலையே அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே அந்த பூனை மைனாவை வேட்டையாடிடுச்சு. அந்த மைனாவும் பூனைக்கு அங்கேயே இரையாயிடுச்சான். இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழணும். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல் வாழ பழகிக்கணும். ஓகே.